முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமான தேவையான ஒரு பதிகத்தை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் யோசிக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முருகப்பெருமானை பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க வைக்க மாதிரி பல அற்புதமான விஷயங்களையும் அதிசயங்களையும் பார்த்துட்டு வரோம். வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் லைக் போட தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க இது மாதிரி எல்லாருக்கும் நம்மளுடைய நல்ல பதிவுகளை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணி நல்ல விஷயத்தை பரப்புங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது யோசித்து பார்த்தா இப்போது நான் நிறைய பேரோட கான்டாக்டில் இருக்கேன். டெய்லி கமெண்ட்ஸ் படிக்கிறேன், வாட்ஸ்அப் மெசேஜஸ் கேட்குறேன். நிறைய பேர்த்தோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் எனக்கு ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்கும்போது சுற்றி எல்லோருக்கும் நிறைய விதமான பல துன்பங்களில் நம்ம எல்லாம் மாட்டிகிட்ருக்கோம். நிறைய பிரச்சனைகள் அது என்னதுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. எல்லா வகையான பிரச்சனைகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சரி, நமக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது? ஏன் நம்ம அப்படி நிறைய பாவம் பண்ணிகிட்ருக்கோமா, நிறைய தப்பு பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. இதில் நான் கேள்விப்படுற எல்லாருமே முருக பக்தர்கள் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்னோசென்ட்டாக தூய்மையான உள்ளம் படுத்தவங்களா, அவ்வளோ நல்லவங்களா, அவங்க பேசும்போதே தெரியும் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு இப்போ டைம் சரியில்லை, எனக்கு ராகு திசை நடக்குது, எனக்கு இப்போ 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் ஏதோ போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், இல்லை எங்கள் அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புலம்புறத நம்ம நான் ஏதோ ஒரு நோய்க்கு ஆட்பட்டு ஏதோ ஒரு பயத்திலையும் மரண பயத்திலையும் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது இந்த பிரச்சனைகள் ஒன்று போக ஒன்று வந்துகிட்டே இருக்கும்போது நாளடைவில் ஏண்டா வாழ்கிறோன்னு ஆயிரும். வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், சில சமயம் தற்கொலை எண்ணம் கூட வர்ற அளவுக்கு நம்ம நிறைய பேர் நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு எல்லாம் நம்ம தான் காரணமாக அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10% கூட நம்ம காரணமாக இருக்காது. அதுவே நடக்குது, நம்ம தலை விதி அப்படி, என் தலையிலேயே இதான் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு பரம்பொருள், அந்த ஒரு சக்தி, அந்த சக்தியை நம்ம அதோடைய காலடியில் போய் நம்ம பற்றி கொண்டு நம்ம சரணடையும் போது இந்த மாதிரி துன்பங்கள்லேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ டெய்லியும் நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லி முருகா இதுலேருந்து என்னை காப்பாற்று, இதுலேருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டுதுரு அப்படின்னு வேண்டதுக்கு பதிலாக ஒரே ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா அந்த பதிகத்தை நம்ம டெய்லியும் மனசார சொல்கிறது மூலமாக நான் இப்போ சொன்ன இந்த மாதிரி பல வகையான பிரச்சனையிலேருந்து வெளிவந்து தைரியமாக வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அந்த பதிகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கும் இதே தாட்ஸ் எல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன், எல்லாருக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உதவி தான் பண்ணியிருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கும் ஒரு எண்ணம் தோன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி திரு ஜேஎஸ்கே கோபி அவர்களோட பேசுகிற ஒரு வாய்ப்பு என்னுடைய உடன்பிறவா சகோதரி ஒருத்தங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எனக்கு என்ன அறிவுரை சொன்னார் அப்படிங்கிறது வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போது இது என்ன பதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பதிகத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இது கந்தர் அலங்காரத்தில் வர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படிங்கிற அந்த பாடல். கந்தர் அலங்காரத்தில் 108 பாடல் இருக்குது. இது 38வது பாடல். இது மிக மிக முக்கியமான ஒரு பாடல். இப்போது இந்த பாடல் நான் இப்போது இதில் காட்டியிருக்கேன். பட் இதை பிரித்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது கௌமாரம் வெப்சைட்டில் இருந்தது. அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வெப்சைட் ஆக்சஸ் இல்லை, எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த பிரித்து போட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் காட்டிகிட்ருக்கேன். இதை படிச்சுட்டு இதுக்கு எளிதான வடிவில் எப்பவும் போல் மீனிங் பார்த்துடலாம். இந்த அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது தான் அதுக்கு பலன் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பார்த்துட்டு வரோம். கந்தர் அலங்காரமில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம படிக்கும்போதே ஒரு முக்கால்வாசி நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதை அந்த பதிகத்தை பாடும்போதோ அல்லது படிக்கும்போதோ அந்த உணர்வு பூர்வமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்.
அதனால் அதோட பலன்களும் அதிகம். இப்போ வந்து நம்ம இதை படிக்கலாம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இப்போது இது கிட்டத்தட்ட நமக்கு அப்படியே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சுருக்கமாக இதை நம்ம வந்து பார்த்துடலாம். சொல்கிறேன் பாருங்கள். இது மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வாசித்து பாருங்கள். உண்மையாக ஒரு பிரச்சனையை பார்த்து நமக்கு எதுக்கெல்லாம் நம்ம பயந்து உள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோமோ, உண்மையாக அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து ஒரு முக்கால்வாசி போயிடும் இந்த நீங்கள் பாட்டை வந்து படிக்கும்போதே. நாள் என் செய்யும், அதாவது நமக்கு உகந்த நாட்கள் இல்லாமல் நிறைய இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆகாது, சனி ஆகாது, அஷ்டமி நவமி இப்படின்னு நிறைய நாட்களுக்கு நம்ம பயப்படுவோம். இல்லைன்னா எனக்கு என்னன்னு தெரில, இவங்களை பார்த்த நாளே சரியில்லை, இந்த மாதிரியெல்லாம் வந்து சில கற்பனைகளையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்போம். முருகப்பெருமானுடைய பக்தர்களாகிய முருகப்பெருமானுடைய தீவிர அடியவர்களாகிய நமக்கு எந்த நாளும் எதுவும் செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த நாள் என் செய்யும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு, ஒரு கேள்வியாக கேட்குறாரு. எந்த நாளாக இருந்தால் என்னை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்? அப்போ வந்து போன ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், என்னோடய கர்ம வினை தான் என்னை பாதிக்குது, இல்லை என்னோடய பரம்பரையில் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அந்த வினை தான் வந்துட்டு எனக்கு பாதிக்குது, அந்த சாபம் வந்து என்னை தாக்குது. இந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம நினச்சிருப்போம். ஏன்னா நல்லவர்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி வந்து ஒரு பிம்பம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. அதுக்கு தான் வினை தான் என் செய்யும். என்ன கர்ம வினை என்னவா இருந்தாலும் அது உன்னை என்ன பண்ணும்? ஏன்னா நான் முருகப்பெருமானுடைய அடியவனாக இருக்கும்போது என்னை வந்து கர்மவினை என்ன செய்ய முடியும்? என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். என்னுடைய ஜாதக கட்ட அமைப்புப்படி எனக்கு வந்து எதுவுமே சரியாக வரல, எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது, அது காரணம் வந்து என்னுடைய கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் உங்களுக்கு தான். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். எனக்கு எக்குத்தப்பாக வேலை செய்கிற அந்த கோள்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் இதுக்கு அர்த்தம். கொடும் கூற்று என் செய்யும். இங்கே கொடும் கூற்று அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று அப்படின்னு அவங்க குறிக்கிறது யமனை குறிக்கிறது. ஆளானப்பட்டவங்க ஆனாலும் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படாமல் இருக்க மாட்டோம். அது வந்து யமதர்மன். யமதர்மனுக்கு பயப்படாத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் முருகன் அடியவர்களுக்கு அந்த பயம் இருக்கவே தேவையில்லை. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. எனக்கு இத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும், என்ன வகையான துன்பங்கள் என்னை ஆட்கொண்டாலும், நம்மளுடைய முருகக் கடவுளுடைய 2 திருவடிகளும் அதில் அணிந்திருக்கும் சிலம்புகளும் சதங்கையும் தண்டையும் 6 முகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் என்னுடைய இந்த அடியேனுக்கு முன்னாடி வந்து தோன்றிடுமே. அதாவது எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும் முருகப்பெருமானுடைய இத்தனை அம்சங்களும் கூடிய முருகப்பெருமான் நமக்கு முன்னாடி தோன்றினா இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் எங்கேயோ காணாமல் போயிடும். அதுதான் இந்த பாட்டு குறிக்குது. நம்மளுடைய முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய எந்த வினைகளும் எந்த துன்பங்களும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இந்த பாட்டை டெய்லியும் உங்களால் எவ்வளோ வாட்டி முடியும் அவ்வளோ வாட்டி மனதுருக முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க. நீங்கள் இது எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். முடியாதுக்கு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் படித்தா கூட போதும். யூடியூப்பில் வந்து இது பாட்டாகவும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை கேட்கலாம். நீங்கள் வந்து இதை படிக்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த துன்பங்கள் உங்களை விட்டு காணாமல் போகிறத வந்து படிப்படியாக நீங்கள் உணர முடியும். எப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தனியாக லிஸ்ட்டு போட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறதுக்கு சில வார்த்தைகளால் அருணகிரிநாதர் வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாட்டை எழுதி நம்மளுடைய அத்தனை பிரச்சனையும் ஒரு 2 லைனில் அடக்கி அப்புறமா அந்த மீதி 2 லைனில் வந்து முருகப்பெருமானுடைய அம்சங்களை கூறி அழகாக ஒரே ஒரு பாட்டு 4 வரியில், உண்மையாக சொல்கிறேன், நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் இந்த 4 வரிக்குள்ளே அடங்கிடும். அப்போ அந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த 4 வரியில் இருக்குது. ஜேஎஸ்கே கோபி அவர்களோடைய நான் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் வந்து சரியான சமயத்தில் தான் அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கே இதுக்கு கரெக்டான ஒரு கண்டென்ட்டாக எனக்கு தோணுது. என்னென்னா, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நடுவில் வந்து ஒரு 3-4 மாதம் வந்து நான் கம்ப்ளீட்டாக பெட் ரிடனாக இருந்தேன்.
ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப முடியாத அந்த டைமில் என்னுடைய உடன்பிறவா சகோதரி மாதிரி ஒருத்தங்க இவங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்க வந்து டாக்டர் அவங்க எனக்கு வந்து உதவி வந்து இன்னதுன்னு கிடையாது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. எனக்காக ஒரு பெரிய வேண்டுதல் கூட வச்சுருக்காங்க. அவங்க ஜேஎஸ்கே கோபி அவர்களோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்ச போது என்னை பற்றி அவங்க வந்து அவ்வளோ கவலைப்பட்டு சொல்லி அவங்க அதனாலேயே ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஜேஎஸ்கே கோபி சார் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்பார். அவர் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா அவர் அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் டெய்லியும் அவரை தொடர்பு கொள்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு பேசுகிற வாய்ப்பு வந்து ரொம்ப அரிது. பட் இந்த சகோதரி எனக்காக வந்து பேசி சொல்லி நான் அடுத்த நாள் அவர் கால் பண்ணும்போது அவர் அவ்வளோ நேரம் சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க உங்களுக்காக அவ்வளோ கவலைப்படுறாங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ வந்து நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஒரு 4-5 வருஷமாகவே வாழ்க்கையில் வந்து அதாவது வெளியவே வர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அடி மேல் அடி லைனாக வருஷம் ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்து இப்போது கடைசியாக இப்படி ஹெல்த் இஷ்யூவில் வந்து நிற்கிது. இது வந்து என்னோட கர்மா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருந்தே வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையால் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நல்ல விதமாக அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் வந்து இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் ஏன் எனக்கு வந்து இப்படி ஒரு இவ்வளோ ஒரு பெரிய துன்பம் வரணும், அப்போ வந்து என்னோடய கர்மா தானே காரணம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போது அவர் வந்து சில சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு தெளிவு கிடச்சிது. என்ன தான் வந்து நான் உங்களுக்கு நல்லா தெரியும், கர்மா பற்றி 4-5 வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. நான் கர்மா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னுடைய ஃபேவரட் டாப்பிக்கும் கூட. அப்போ வந்து அவர்கிட்ட நான் கர்மாவை பற்றி டீட்டெயிலாக இப்படி நான் சொல்லவும் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, முருகன் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை எடுத்தோன்னே வந்து என்னுடைய அந்த அனுமானத்தை வந்து அப்படியே தலையெல்லாம் மாற்றினது அந்த வார்த்தை தான். அவர் சொன்னது, முருக பக்தராக இருக்கீங்க, முருகனை கும்பிட்றீங்க, முருகன் இருக்கும்போது எதுக்கு கர்மாவை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்டார் அப்படியே. அப்போ வந்து எனக்கு உண்மையாக அதுக்கு பதிலே என்கிட்ட இல்லை. ஸோ ஒரு பக்கம் நான் முருகனை நம்பி தீவிரமாக நான் கும்பிட்டு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு முருகனுடைய அந்த காலடியை தான் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கேன். அட் த சேம் டைம் வந்து நான் அதை பற்றி நினச்சி ரொம்ப கவலையும் படுறேங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நிஜமாக சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் இருந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் எனக்கு அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் வந்து எனக்கு சில அறிவுரைகளும் பண்ணார். கண்டிப்பாக நிறைய ஹாரோஸ்கோப் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினார், என்னுடைய ஃபோட்டோ வாங்கினார். ஏன்னா அவர் ஃபோட்டோவில் இருந்தே முகத்தை பார்த்தே வந்து அவர் வந்து அந்த இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் ஃபேமிலியோட ஃபோட்டோ வாங்கினார். இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவர் ரொம்ப ஒரு அவரோட பேசின அந்த செஷன் அந்த டிஸ்கஷன் வந்து உண்மையாக என் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்லணும். எனக்கு வந்து சில அறிவுரைகள் பண்ணார். அதே மாதிரி சில தானங்களும் பண்ண சொன்னார். இந்த மாதிரி அறிவுரையும் சொன்னார். ஏன்னா அவர் வந்து தானம் தான் அவர் வைக்கிறது. தானம், விரதம் இந்த 2 தான் வந்து அவர் முன்னாடி வைக்கிற விஷயங்கள் நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து அதே மாதிரி முருகன் மேலே இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் கர்மாவை பற்றி துளி கூட கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது எனக்கு அழுத்தந்திருத்தமாக எனக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறமா வந்து கர்மான்னு ஒன்று வந்திருக்கே, எப்படி என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபன்னியாக தான் அதை பற்றி யோசிப்பேனே தவிர அதை நினச்சி நான் கலங்கவே கிடையாது. அதிலிருந்து இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பதியத்தோட மிக பொருந்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னோடது. அதனால் சொல்லணும்னு நினச்சேன். இதே நம்பிக்கையை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஜேஎஸ்கே கோபி சார் வந்து டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். அவர் எனக்கு சொன்னது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறனால இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, உங்கள் கமெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இனி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் முருகா சரணம்.